பிள்ளை வந்து உடச்சிட்டு போனாரா அந்த சரி விடணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக சாங்கை பார்த்துட்டு ட்ரெயிலர் பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் பேச 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 இவங்க பேச்சை கேட்டு இருக்கும்போது தோணுச்சு நம்ம பேச வேணாம், உங்கள் பேச்சை கேட்டாலே போதும் அப்படின்னு ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பேச்சையும் அவரோட உண்மை ஆத்மா இருக்கும். யாருமே இங்கே மேடைக்காக பேசுகிறேன், அவங்களோட உண்மையான உழைப்பின் வெளிப்பாடத்தான் ஒவ்வொருத்தோட வார்த்தையும் இருந்துச்சு. நான் 30 வருஷம் மேலே ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 7 படம் பண்ணிட்டேன். நிறைய மேடைகளும் பார்த்தாச்சு. நம்ம இயக்குனர் பாலாஜி மாதம் மாதிரி நம்மளுன்னு தெளிவாக பேசுகிறேன். பேச்சு வரல, அவ்வளோ தெளிவாக பேசுகிறார், சரளமாக பேசுகிறார். எங்கேயுமே இந்த வார்த்தை ஜாலம் அது இல்லை. மனசில் பட்டதை, மனசில் உள்ளதை அப்படியே வெளிக்கொண்டு வந்தார். ஜெகன் சார் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தல் டைம் யாராவது கேட்டால் சொல்லி அரசியல் நிறைய ஆடுத்துடுறாங்க, பேச்சாளர் கிடைக்காம நிறைய அரசியல் எடுத்துடுறாங்க. ஒரு கூப்பிடுவாங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராங்க. அதனால ரொம்ப தெரிய பேசுகிறார். அது மாதிரி அவர் மட்டும் இல்லை, கதாநாயகி நம்ம நிறைய மேடம் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சில வார்த்தை பேசிட்டு தேங்க்ஸ் இப்படி உட்காந்துருவாங்க. அவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு கதாநாயகி ஈஸ்டர், அவரெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அனுபவம் சொல்ல மாதிரி. ஆக்சுவலாக அவர் பேசுகிற பார்த்தா இளையராஜா சார் பேச வேண்டியது நம்ம மிஸ்டர் பேசியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சின்ன வயசுல அனுபவங்கள் அவங்கள பக்குவப்படுத்தி நினைக்கிறேன் ஈஸ்டர்லாம். அடுத்து நம்ம கதாநாயகன் சிபி ரொம்ப நாளைக்கு ஒரு அழகான கதாநாயகன் கிடைச்சிருக்காரு. ரொம்ப அழகான கதாநாயகன். அவரும் பேசுகிறாரு, ரஜினி பேசியிருக்காரு, வாழ்க்கையை பேசியிருக்காரு. இங்கே யாரும் ஒரு படத்தை பற்றியோ இல்லை. அப்போ நான் உண்மையிலே அவராக பேசும்போது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கோ அப்படின்னு உண்மையிலே எனக்கு தோணிச்சு. இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு நிறைவான நிகழ்ச்சி ஆகும். அதில் பார்த்து சொன்னார், அஜித் சார் சொன்னார்ன்ட்டு. நானும் திருப்பதியில் அவர் ஹீரோ வச்சு இயக்கியிருக்கேன். அப்போது சில விஷயம் சொல்லுவார், நமக்கு சாக்கம் இவ்வளோ கடந்து வந்திருக்காரா அப்படின்ற. நான் என்ன ஒரு விஷயம் சாதித்தவங்க, வெற்றி அடைஞ்சவங்க தான் பட்ட கஷ்டத்தை சொல்லும்போது தான் அது கஷ்டம். வெற்றி அடையாமல் சாதிக்காமல் நம்ம போராடி இருக்கும்போதே, கஷ்டப்பட்டு இருக்கும்போதே நம்ம படுற கஷ்டம் சொன்னால் அது புலங்கள். அப்போ நம்ம கஷ்டம் சொல்வது கூட நம்ம வெற்றி அடையணும். வெற்றியெல்லாம் கஷ்டம் சொன்னால் உங்களுக்கு வேலையில் இடம் புலம் பண்ணுறாங்க. வெற்றி அடைஞ்ச கஷ்டம் சொன்னால் தான் அது வரலாறு ஆகுது, அது ஒரு அனுபவமாக பார்க்குறோம். அப்போ கஷ்டம் சொல்கிறதுக்கும் நான் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. சிவி சார், நீங்கள் ஒரு நாள் நினைக்கவில்லை, ஒன்றைக்கு என்றோ ஒரு நாள் நீங்கள் சொல்கிற கஷ்டத்தை மற்றவங்க பாடமாக கேட்பாங்க, அது அனுபவமாக கேட்பாங்க. ஆனால் அவங்க தெளிவாக இருக்கீங்க ரொம்ப. ஆனால் சொல்லி கொடுத்தீங்களா, பிக் பாஸ்ங்கிறது டெம்பரரி, மிகப்பெரிய உண்மை அது. அந்த நேரத்தில் அது ஒரு கவனம் இருக்கும் மக்களுக்கு. அது முடிஞ்சுன்னா முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் நல்ல மார்க்கில் வந்துருப்பாங்க, நல்ல பேர் வந்திருப்பாங்க.
பிக் பாஸ் போய்ட்டு வந்து பார்த்தா அதுவும் போயிடும். அதுவும் அப்போ பார்த்துருக்கோம். அன்றைக்கி தெளிவாக இருந்திருக்கேன். இப்போ வரும்போது 1000 கேமரா, அப்புறம் 500 கேமரா, கடைசி 5 கேமரா வந்து நிற்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை திரும்ப ஏறும். அது வேற. நம்ம உழைச்சி, நம்ம உண்மையாக உழைச்சி, நம்ம போராடி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் 500 மாறும், 500 5000 மாறும். அது பிடிக்கிட்டு போகும். கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும். உங்களோட ஒரு தெளிவு இருக்குது, உழைப்பு இருக்குது. அவர் மியூசிக் டைரக்டர், அவரும் பல விஷயங்களை சொன்னார். அவருக்கு பிடிச்ச விஷயம், நாங்கள் நிறைய மியூசிக்கில் பார்த்துருக்கோம். படத்தில் ஒரு 3 சாங் அப்படின்னா டல்லாகிடுவாங்க. இல்லை சார் 3 சாங் சார், இங்கே மெலடி வச்சுக்கலாமே சார், சார் இங்கே ஒரு கரெக்டாக ஒரு பேதாஸ்க்கு ஒரு இடம் இருக்கேன் சார், இங்கே ஒரு பேதா சாங் வச்சுக்கலாமே சார் அப்படின்ட்டு ஒரு 5 சாங்காவது இருந்தால் தான் அவங்களுக்கு படமாக தெரியும். நம்ம 2 சாங் 3 சாங்னா ரொம்ப டல்லாகிடுவாங்க. ஃபஸ்ட்டு நிறைய இடம் டேரக்டர் பண்ணுவாங்க, 5 சாங் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க எனர்ஜியாக இருக்கும்ல, படத்தில் 2 சாங் இருக்காது அடுத்த வருஷம். அது கவர்மெண்ட் டேரக்டருக்கு அந்த மாதிரி பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அவர் சாங்கே வேணாம்னு சொல்லி தருவாங்க. அப்போ அங்கே அவர் இசையமைப்பாளர் இல்லை, அங்கே அவர் ரசிகராக இருந்திருக்கார். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரசிகனாக இருந்த பார்த்துக்கிறத தவிர தான் இசையமைப்பாளர் அந்த படத்தில் பார்க்கல அவர். இதெல்லாம் என்ன சொன்னால், இதெல்லாம் ஒரு படத்தை ஒர்க் பண்ணும்போது அர்ப்பணிக்கும் போது வர உண்மை யதார்த்தங்கள். 2 குட்டி சார், பாலாஜி மாதன் சார் சொல்லும்போது ஒன்று உணர முடிஞ்சது. எல்லாத்தையும் சந்தோஷமாக எடிட்டரை பற்றி சந்தோஷமாக சொல்கிறாரு, மியூசிக் பற்றி பெருமையாக சொல்கிறாரு, லிரிக்ஸ் ரைட்டரை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பெருமையாக அந்த சந்தோஷமாக சொல்லும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம், மக்களுக்கு பிடிக்கிற படமாக கண்டிப்பாக நமக்கு தோணிச்சு. அதுக்கப்புறம் நான் காத்தாச்சா ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த சிவாஜி சாங்கில் இது டைட்டில் வந்து இடி மின்னல் காதல் இருக்குல்ல, காதல் முத்தம் விபத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ரெயிலர் சாங் பார்க்கும்போது அப்போ எனக்கு தோணுச்சு, கதை பற்றி நினைக்கிறேன். ஆமாம், இவர் கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக இடி மின்னல் காதல் வச்சுருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு தோணுச்சு. எப்போ ஒரு ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது படம் பார்க்க நமக்கு தோணுதோ அப்போ அதை வச்சு. அப்புறம் இன்னொரு உண்மையாக சொன்னாங்க, ஒரு சாதனை சொன்ன நினைக்கிறேன், மீடியாக்களை பற்றி. அது மிகப்பெரிய உண்மை. எந்த படம் கண்டென்ட்டோடு இருக்கும், அது கண்டென்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சமீபத்தில் 2 வருஷமாக உங்களே நான் மீடியாக்களை தலை வாங்குகிறேன். சிறிய படங்கள், இருக்கப்பட்டாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், நிறைய படங்கள். இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது அவனுக்கு அடுத்து தெரியாமல் இருந்துச்சு. சின்ன படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதை வெற்றி படமாக்கிய பெருமை மீடியாக்கள் தான். ஏன்னா பெரிய ஹீரோக்களுக்கு அந்த பக்கமே மீடியாக்கள் ஓடாமல், ஏன்னா இன்றைக்கி ஹீரோக்கள் கையில் தான் சினிமாவும் இருக்குது, அவங்க இப்படி தான் இருக்குது. அப்போ 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சுட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. படம் எப்படி இருக்கோ இல்லையோ அவங்க பார்த்துருங்க, ஃபஸ்ட் நாள் பார்த்துருங்க. இந்த படத்தை பார்த்தே அவங்க தீரணும் ரசிகர்கள். ஒரு பெரிய நடிகரோட படம் ரொம்ப சுமாராக இருக்கும், உட்கார கூட முடியாது. அப்போ ஒரு ரசிகர் சொல்லுவோம் படம் சரியில்லை, ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு போவான், தான் ரசிகர். சின்ன படங்களுக்கு சரியில்லைன்னா போக மாட்டான். பெரிய நடிகர்கள் அந்த அஸ்திவாரங்கிறது கோடிக்கணக்கான ரசிகர்கள் தான் அந்த அஸ்திவாரம். படம் எப்படி இருந்தாலும் அது கலெக்ஷன் ஆகிடும். சிறிய படங்கள் அஸ்திவாரம் மீடியாக்கள், நீங்கள் தான் அஸ்திவாரம். இப்போ படம் பார்க்க தெரிஞ்சு போச்சு, அதுலேருந்து கண்டென்ட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, விஷுவலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் எடுத்துக்காங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த டீமே எல்லாரும் மிகப்பெரிய அனுசரிமாக இருக்காங்க.
டேரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், வசனத்தாக இருக்கட்டும், எல்லாரும் நல்ல சிறு வயசில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர்கள் தான் இது ஒன்று சேர்ந்து இயக்கியிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சு. அதனால் மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பாலாஜி மாதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்றது உங்கள் மாமா பி வாசு சார். நான் சொன்னாங்களே, ஜெகன் சார் சொன்னார் ஃபங்க்ஷன் வரவங்களுக்கு மேக்கப் போட்டுட்டாரு. உங்கள் தாத்தா எல்லாம் அந்த பிளட்டு மேக்கப் போடாமல் ஏற முடியாது சார். நம்ம போட எப்போ நம்ம போய் போடுறது. சினிமாவில் வர ஒவ்வொரு இயக்குனரும் நம்ம யாரோட ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில இயக்குனரை நம்ம முன்னோடியாக எடுத்துக்குவோம். அப்படி இப்போ வர இயக்குனர்கள், இளைய தலைமுறைகள் ஒருத்தர் முன்னோடி எடுக்கணும்னா அது டி வாசு சார். ஏன்னா அவர் ஒரு அதிசயம். இது மேடைக்காக சொல்ல, இப்படிப்பட்ட டேரக்டர்கள் ஒரு 10-15 ஃபீல் இருந்தால் தான் இந்த சினிமா இந்த தமிழ் சினிமா உட்படும். ஏன்னா இன்னைக்கு சில இயக்குனர் சில ஹீரோ கூட தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசரோட தொடர்ந்து பண்ணுறாங்களா கேள்வி. பிவாஸ் சார் தொடர்ந்து சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர் தொடர்ந்து படம் பண்ணியிருந்தார். அது உண்மையான டைரக்டர். அவர் தான் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற டைரக்டர். அப்போ எந்த இயக்குனர் வந்து தொடர்ந்து அடுத்த புடிச்சர் படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே படம் பண்ண புடிச்சர் தொடர்ந்து பண்ணுறாரோ அவர் தான் சரியான இயக்குனர். இன்னொன்று, சில இயக்குனர்லாம் ஒரு ஹீரோட பண்ணுவாங்க, அது கட்டாயம். ரயில் சினிமா மாதிரி தான். எங்கள் சினிமா வந்து ரயில் சினிமா மாதிரி தான். ஒரு படம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபோன் எடுத்துக்குவாங்க, கேமரா ஃபோன் எடுத்து படம் ஓடிச்சுன்னா அவங்க ஃபோனில் அந்த டேரக்டர் நம்பர் இருக்கும். படம் சுமாராக போச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. பிவாஸ் சார் அப்படின்னா சத்யராஜ் சாரோட தொடர்ந்து பல படங்கள், பிரபு சாரோட தொடர்ந்து பல படங்கள், கார்த்தி சாரோட தொடர்ந்து பல படங்கள், விஜயா சாரோட தொடர்ந்து பல படங்கள், ரஜினி சாரோட தொடர்ந்து பல படங்கள். யார் கஷ்டமோ? ஏன்னா அவர் ஹீரோக்களுக்கான இயக்குனர் இல்லை, அவர் மக்களுக்கான இயக்குனர். இந்த ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணால் ஜெயிக்கும், அவ்வளோதான். ஸ்கிரிப்டுக்காக அவர் ஹீரோவை யூஸ் பண்ணாரு தவிர ஹீரோவுக்காக ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இயக்குனர்கள் வேணும். அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னோடியாக எடுத்துக்கணும். என்றைக்கு நம்ம ஹீரோ சொல்கிறது நம்ம கேட்டோமோ, ஒரு டைரக்டர் இல்லை, அவங்க ஹீரோக்கு அடிமை. நம்ம சொல்கிறது ஹீரோ கேட்டால் தான் நம்ம டைரக்டர். அப்போ பிஎஸ் சொல்கிறது தான் ஹீரோக்கள் கேட்பாங்க. அதனால் தொடர்ந்து விட்டு கொடுக்க போச்சு. அப்போ அவர் டைரக்டர். இவர் உங்களுக்கு மட்டும் இல்லை, வர இளைய தலைமுறை எல்லா இயக்குனருக்கும் பிஎஸ் மாதிரி ஆளுங்க முன்னோடியாக எடுத்துக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி இவர் தொடர்ந்து பண்ணார், எப்படி இத்தனை கூட தொடர்ந்து ரஜினியோட பண்ணுறாரு, ஒரே பிடிச்சது எப்படி இத்தனை தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆராய்ஞ்சாலே போதும் நம்ம எப்படி நடந்துக்கணும். ஆனால் அந்த வழியில் நீங்கள் வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். இடி மின்னல் காதல் டைட்டில் ஒரு கேட்சிங்க, டைட்டில் ஒரு கேட்சி. அப்புறம் ஹீரோ கதாநாயகி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம், அந்த கிறிஸ்டடிக்கு எப்போ அடிக்க போகிறாங்க போது நமக்கு டெம்ட் ஏறுது. ஆமாம், அடித்தோம் டக்குன்னு இங்கே வந்துட்டான், என்னடா அது அங்கே சாக்காகி போச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாலாஜி மாதன் அவர்கள் கேமராமேன் அவர்களும் வெற்றி அடையணும், பிடிச்சலாம் வெற்றி அடையணும். நீங்கள் பிடிச்சலாம் வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்து இது மாதிரி நீங்கள் புது முயற்சி நல்ல இதில் பண்ண முடியும். நான் என்ன தான் கிட்ட கொடுத்தா கூட இன்னொரு பிடிச்ச நம்பி இருக்குங்கும் போது பெரிய போராட்டமாக இருக்கும். பிடிச்ச கதை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ள அதுக்கு அவங்க நம்மளுடைய வேவ்லேருந்து அவங்களுடைய டேஸ்ட் அவங்களுக்கு இருக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு கோணத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு கற்பனை இருக்காங்க, அவங்க என்னத்துக்காக சொல்ல முடியல போகலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து
தயாரிப்பாளர் ஜெயிச்சு, டைரக்டராக ஜெயிச்சு, இதே யூனிட்டு தொடர்ந்து பல படங்கள் பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததா சார் எப்படி பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். ஒரு சுமாரான கதையை கூட அசத்தலாக சொல்லி மிரட்டி அடுத்து பூஜையை போட்டுருவார். அது உதாரணம். அப்புறம் தான் அந்த கதையை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வாசு சார்கிட்ட இந்த கான்ஃபிடென்ஸ் உன்னுடைய பேச்சில் தெரிஞ்சது. உன்னுடைய முழு படத்தையும் பார்த்த கடைசியில் தான் அவருடைய திறமையில் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்து அதை ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு ஃபுல் சப்ஜெக்டையும் அதில் 5-6 கதாபாத்திரங்களை வைத்து அழகாக ஏதோ பிணைந்து ஒரு சிறப்பான திரைக்கதையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அப்புறம் நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் கோர்வையாக கேட்டப்போ, தம்பி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க. என்னை நோக்கி என்னுடைய உறவுக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நான் ஒரு படம் நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது சினிமாவுக்கு போகிறேன் நம்ம அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அத்தைம்மா இருக்க மற்ற மாமா பசங்க எங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு போகிறேன், வேஸ்ட், இவன் என்ன பெரிய ஆளாக போகிறான். இன்னும் ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட்டே அங்கே தான் எங்களுக்கு வில்லேஜில். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து ஊருக்காரன் இவன் எல்லாம் என்ன பெரியவனை நல்லா என்ன பெரிய ஆளாக இருக்க முடியுமா, எதுக்கு வீணாக போய் இங்கே எங்கேயாச்சும் போய் மில்லில் வேலை செய்யலாம்ல அப்படின்னு நம்மளை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணாங்க. நம்ம வெற்றி பெற்ற கடைசியில் அவங்க பசங்களையெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த உறவுக்காரங்க கிட்ட மட்டும் என்னதான் திறமை இருந்தாலும், என் சொந்த தம்பியாகவே இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. சினிமாவில் நீ மட்டும் நீயாகவே உழைத்து நீயாகவே உனது திறமையை வெளிப்படுத்தி நீயாக உனக்கு ஒரு இடத்தை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு அந்த இடம் நிரந்தரமாக கிடைக்காது. இதுதான் சினிமாவில். அதனால் உன்னுடைய பேச்சில் மற்றவர்களை முன்னுதாரணமாக வைத்து நீயாக போராடி இருக்கிற இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி நிச்சயம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் நண்பர் ஒளிப்பதிவாளர் திரு ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த படத்தில் நான் இன்னொன்று மிகப்பெரிய இந்த டைட்டிலில் நான் ரசித்த ஒரு விஷயம், தயாரிப்புன்னு 2 பேர் வந்தது, இணை தயாரிப்புன்னு ஒரு 11 பேர் வந்தது. அந்த இணை தயாரிப்பாளர்கள் யாருப்பா? அதான் நீ மேடை ஏற்றின அவங்களா? ஸோ பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து சம்பளம் கொடுக்காத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியாப்பா? இதான சொன்னேன், படத்தில் வருமானம் வந்தேன்னா உங்களுக்கு சம்பளம் செட்டில்மெண்ட்டா. அப்புறம் பேரரசு பேசும்போது சொன்னார் அழகா, 2-3 தடவை இந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்க பாவம் அவருக்கு. பேரரசு அடுத்து படம் பண்ண போகிறாரு, உங்கள்கிட்ட ஹீரோயின் டேட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக நடித்திருக்கணும் ஹீரோவுக்கும். ஹீரோவும் நல்லா பேசுகிறீங்க தம்பி, நிச்சயமாக அவர் அதான் சொன்னேன், உங்கள் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசுகிறத விட உங்கள் டைரக்டரே பேசிட்டார், உங்கள் தயாரிப்பாளரே பேசிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அதை பற்றியே, அதாவது ஒவ்வொருத்தரையும் அளந்து உள்ளே வச்சு அளவு கடந்து அன்பை வச்சு அன்பை கொடுத்தே உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அன்புக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் ரிலீஸுக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். அப்புறம் பத்திரிகையாளர்கள் இருக்கீங்களாப்பா? இல்லை கிளம்பிட்டாங்களாப்பா? பேர் இருக்கீங்க. பேரரசும் சொன்னார், தம்பியும் சொன்னார், பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் சின்ன படங்களெல்லாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததுன்னு. அப்போ கூட நீங்கள் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. ஒரு தடவையாவது கைத்தரல, உங்களால் தான் வெற்றி சின்ன படங்கள். அவர் ஒரு லிஸ்டே சொன்னார். இசையமைப்பாளர் சாம் சிஎஸ்கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மியூசிக்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது.
இந்த சிஎஸ்னா என்ன தம்பி? கேத்தலிக் சர்ச்சா? இனிஷியலா அது ஒன்றா வருதா? சாம் சிஎஸ்ன்னு அது இனிஷியல்னா புள்ளி வைப்பாங்கல்ல, புள்ளி இல்லாத இனிஷியல், பெரிய புள்ளிங்க. உங்களுடைய இசைக்கோர் மிக அற்புதமாக இருந்தது இந்த படத்தில். இந்த ட்ரெய்லரில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டுமே வேறு வேறு விஷயங்களை நகர்த்தினாலும் உன்னுடைய இசை அதை அருமையாக ஒன்று சேர்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தேடலை நோக்கி இந்த கதை இருக்கிறது என்பதை அற்புதமாக வெளிப்படுத்தியது. இசையிலேயே பேசியிருக்கும் சாம் சிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு படத்துக்கு பாட்டு முக்கியம்தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் பாட்டு வந்து எனக்கு வாசு சாருக்கெல்லாம் பாட்டுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இளையராஜா என்கிற ஒரு மாபெரும் இசை மேதை எங்களுக்கு. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அவர் டியூனை கொடுத்துட்டு போயிடுவார். துளியிலே அட வந்து அதெல்லாம் வந்து காலம் உள்ள வரையிலும் வாழும் பாடல். அதெல்லாம் அவருக்கு அமைஞ்ச பாட்டுகள் எல்லாமே சரி. அதே மாதிரி என்னுடைய படங்களும் ஒரு நாலு முனை மறவாத, பச்சை மல்லிப்பூவு, அவருக்கு பிரபு சார் பாடுற பாட்டு சூப்பரான பாட்டு. அது செந்தமிழ் பாட்டில் அது அனைத்து பாடல்களுமே ஹிட்டு. ஸோ இசை என்பது ஒரு படத்துக்கு மிக மிக அவசியம். ஒரு மியூசிக் டைரக்டராக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், பாட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க, அது அரைச்சொல்லாயிடும். அந்த பாட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் பண்ணலாமான்னு வேணும் கேளு, இன்னொரு பாட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தரலாமான்னு கேளு. ஏன்னா பாடல் எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன கவுண்டர் படத்தில் போகிற பக்கத்தில் சீனில் ஒவ்வொரு சீனு 2 சீனுக்கு ஒரு பாட்டு வர்ற மாதிரியே நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். இளையராஜா சார் ஃபுல் கதையை கேட்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னையா 4 சீனுக்கு ஒரு பாட்டு 4 சீனுக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிகிட்டே போகிறேன். அந்த இதில் சீக்வன்ஸு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன். அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 14 பாட்டு வந்து 14ல் 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 இடத்துல பாட்டு வச்சேன். 8 பாட்டு இருக்கிற படம் மாதிரி தெரியாது. அதாவது கதையோடு கலந்து செல்லும்போது அவர் ஷாம் சொன்னார், கதையை கெடுக்காமல், கதையோட ஃப்ளோவை கெடுக்காமல், அந்த உணர்வு பூர்வமாக பாடல்கள் அப்படியே கதையோடு பிணைந்து வரும்போது எது பாடல், எது கதை, எது காட்சி என்று தெரியாமல் போகும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது. ஒன்றில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், அதனுடைய விஷயத்துக்கு ரிசல்ட் 4வது சீனில் இருக்கும். அந்த 4வது சீனில் இருக்கிற ஒரு மேட்டருக்கு 6வது சீனில் ஒரு பாட்டில் பதில் சொல்லுவோம். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுனால ஏதோ நடக்கும்னு பேச்சு. ஸோ அவன் முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடித்த கதை இன்னும் முடியலைன்னு சொல்லி பாடுவான். அதுக்கு ஒரு சீனில் இருக்கும், ஒரே ஷாட்டில் காட்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக ஒன்றாக சேர்க்கும் ஒரு அற்புதமான படைப்பு தான் இசை. ஸோ இசையை மட்டும் நீங்கள் எவ்வளவு பாட்டு வேணாலும் வச்சுக்கோ அப்படின்னு தான் நீ கேட்கணும். உனக்கு தெரியும் 4 பாட்டுக்கு மேலே இது தேராது இந்த கதையில் அப்படின்னு இருந்தாலும் 6 பாட்டு போட்டு கொடுக்க வேண்டியதானே. அதில் தப்பி தவறி நீங்கள் போட்ட எக்ஸ்ட்ரா பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி இளையராஜா சாருக்கு நிறையா இருக்குது, வாசு சாருக்கு நிறையா இருக்குது. நாங்கள் சும்மா என்னடா இந்த டியூனை வேறு போட்டோமே, சரி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகிடும். அதனால் எது எந்த இடத்துல மனித உணர்வுகளோடு கலந்து அதை அப்படியே நம்மளை தட்டி கொடுத்து அதை இதயங்களை வருட வைத்து அது ஒரு மிகப்பெரிய ஏற்புக்குடைய ஒரு சந்தமாக மாறி எல்லார் காதுகளையும் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிடும் ஒரு இசையாக மலர்கிறதோ அதுதான் நெடுநாள் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கும் பாசமலர் பாட்டை நம்ம மறக்க முடியாது. அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் மறக்க முடியல. அதை கேட்டு கேட்டு உள்வாங்கி நம்ம ரத்தத்தில் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்ற பெயரோடு இருக்கிறீர்கள். சின்ன படங்களுக்கு இசையமைப்பதை
நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக எல்லா சிறுபட தயாரிப்பாளர்களும் உங்களை விரும்பி வரட்டும். நீங்கள் மேலும் நிறைய சம்பளமெல்லாம் கேட்காம சிறுபட தயாரிப்பாளர் இவர் மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா நல்லா பாட்டு கொடுத்தாரேன்னு சந்தோஷமாக போயிட்டே இருக்க வேண்டியது. வெற்றி உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் என்று கூறி இந்த திரைப்படத்தில் ஜெகன் ஒரு பேக்கோடவே மேலே வந்தார். எங்கே போயிட்டானா? இன்னும் பேக்கோடு தான் இருக்கேப்பா. அதில் என்ன இருக்குன்றது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னப்பா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமையே ஒரு பேக்கோடு ஒருத்தன் வரானே, ஏதோ விஷயத்தோடு வராங்க. ஸோ பேக்கில் இருந்தது தான் எல்லாத்தையும் வெளியே விட்டு பேசிட்டா பேச்சா கன்வெர்ட் பண்ணிட்டியோ நீ. ஜெகன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் நிச்சயமாக அவர் இந்த படத்தில் வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு மேட்ரு செய்வோம். இதான் மெக்கானிக் ஷெட்டு ஓனரை ஏதோ அந்த மாதிரி தான் தெரியுது. பச்சை கலர் பெயிண்ட் அடித்து நோ பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற நடிகையர், அந்த குழந்தைக்கு தாயாக வருபவர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. நம்ம டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பையும் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும், இந்த 2 பேர் தயாரிப்பாளர்களுக்கும், 11 இணை தயாரிப்பாளர்களுக்கும், இந்த படத்திலே பங்கேற்ற அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தை வாழ்த்தி எழுதப் போகின்ற எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இது எல்லாத்தையும் மீறி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து வாழ்த்த இன்னும் காத்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திரு பி. வாசு அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இவர்களே அவர்களே இப்படிப்பட்டவர்களே அப்படி எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப் வேல ஆரம்பிச்சு, அதுவே புதுமை, அதுவே பிரமாதம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே. அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி கிட்ட கதை எதுவும் சொன்னதில்லை. பட் இருந்தால் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோ தூரம் அந்த பாதிப்பு உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும்பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த பாலாஜி இங்கே கூப்பிட்டு டைரக்டராக தான் பேசணும், நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும், அதாவது கதாநாயகி ஆகட்டும், அந்த இன்னொரு கதாநாயகி எல்லாருமே தமிழில் பேசுனாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அது கேட்க மாட்டோம் யூஸ்வலாக, எல்லாரும் தமிழில் பேசுனாங்க. அதனால் அதை நான் பாராட்டுறேன். அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வியப்போட தான் பார்த்துட்டு இருக்கேன். எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களை. ஏன்னா ஹி வாஸ் டாக்கிங் about ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார். ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும் போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். கிரேட். ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய, அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை, அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்காம போல இருக்கு. ஒரு ரைட்டர் பற்றி பேசுகிறீங்க, டைரக்டரை பற்றி பேசுகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க, ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு,
அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ கான் டு இட். ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை, யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதய சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம். உண்மை அது. நான் கடைசி வரைக்கும் சின்ன தம்பி ஷூட்டிங்கு பிரபு வரைக்கும் வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபுக்கு அது தெரியாது, என்ன லைன் கூட தெரியாது. அதே மாதிரி சத்யராஜ் சார் கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் கேட்பாரு. அந்த கேட்ட உடனே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார். ரஜினி சார் அதே மாதிரி தான். ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவர் ஒரு குழந்தை தான், டைரக்டர் தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணிச்சது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர், ஒரு பெரிய டெக்னீஷியன். ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை. என்ன சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னு போவார். ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டிஸ்டோட நாங்கள்லாம் வந்து வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட். பட் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி இப்படி தான். எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யார் கொடுக்குறான்னு தெரியாது, எப்படி அந்த படம் எடுத்தோன்னு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. எங்கள் அப்பா என்னை படத்துக்கு டைரக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு. வேண்டவே வேண்டாம், டைரக்ஷனுக்கு நான் வரல, ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையை என் காலத்தை தள்ளிட்டேன். இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு. ஏன்னா சம்பளம் வர தெரியாதுன்னு இருந்த சம்பளம் கிடையாது. இது எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடியும். அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னாரு. இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். பன்னீர் புஷ்பம் அது ஸ்ரீதர் சாரோட 2-3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் படம் கங்கை அமரன் தான் அந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடிச்சோன்னு தெரியாது. ஒரு 21 டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது. யாருமே நம்ம வந்து எப்படி இது முடிஞ்சதெல்லாம் தெரியாது. ஏன்னா எது போகுது எது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும். பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா போதும்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் இப்படி போய் அப்படி தான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாலாஜிக்கு அந்த விஷயம் இருக்குது. அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னி வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு. ஏன்னா பாலாஜி காலேஜில் நான் தான் சேர்த்தேன் கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில். அவன் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். பட் வெரி குட் ஸ்டூடெண்ட், எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிப்பான். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன், அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அவன் டைரக்ஷன் வர வாசு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பாலாஜி என்ன நீ ஏன் இப்படி சொல்கிறேன்? இல்லை மாமா கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுறேன், அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். இப்போ சொல்கிறேன், நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருக்க. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல, என் மகன் பார்த்துட்டான். ஒரு நாள் வந்து சொன்னான், நான் பாலாஜி படம் பார்த்தேன், அழுதுட்டேன், அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவன் மறந்துட்டான், இவன் யார் என்றதெல்லாம் மறந்துட்டான். எனக்கு தெரியாது, அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது. அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான். அப்போ நினைக்கும்போது நான் பெருமைப்பட்டேன். ஓகே, ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு, பல பேர். எங்கள் வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா 100 பேர் இருப்பாங்க.
அந்த 100 பேரில் 5 பேர் தான் கெஸ்ட், மீதி 95 பேர் எங்களுக்கு தான். அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்தில் ஹலோ அப்படின்னு சொல்கிற பாலாஜியை நான் பார்த்துருக்கேன். இப்போ அவனே முன்னாடி என்னென்ன எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்து நினைக்கும் பொழுது ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் எனக்கு ஒரு மனப்பாடம் இருந்தது. இந்த படத்தில் எங்கேயுமே நம்ம தலையிடக்கூடாது, எங்கேயுமே நம்ம நிற்கக்கூடாது. அது எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியாது. எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, எங்கேயுமே நிற்கக்கூடாது. பாலாஜி என் பேரே சொல்லக்கூடாது. அப்போதான் அதுக்கு ஒரு தனி மரியாதை. இங்கே வேற வழியில் இப்போ சொல்லிதான் இதுவரை அவன் சொன்னதில்லை எங்கேயுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. வாசு இந்த படத்தில் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. அதுதான் விழணும், அதுதான் அவங்களுடைய வெற்றி. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், தூரத்தில் இருந்தே கேட்பேன் என்ன நடந்துச்சு. எங்கள் அண்ணன்கிட்ட பேசிட்டு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறேன் தெரியும் எனக்கு. ஆனால் இதாங்க அவன் கடைசியில் ஒரு நாள் தான் சொன்னான், எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் பண்ணோம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி அப்படிதான். அவன் எங்கேயுமே வாசோட தங்கச்சி சொன்னதே கிடையாது. ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன். அப்போ அவ சொல்கிறா, இப்போ என்ன தப்பாக சொல்லாது. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, உன்னை நான் என் அண்ணன். ஆனால் நீ ஒரு பேங்க் சீனில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன். அவள் நீ வாப்பம் தான் கொண்டு வரேன். நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன். அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்டேன். இனிமேல் யாராவது என்னை சான்ஸ் கேட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு கேட்பேன், நீ கொடுத்து தான் ஆகணும். என் பேரை சொல்லாமலே இருந்தவள் தான் என் தங்கச்சி. அது மாதிரி தான் அவளுடைய மகனும் என் பேரே சொல்லலை எதுலேயுமே. அதனால நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க, என்னடா குடும்பம்ன்ற மாமாவை காணுமேன்னு. அது என் தங்கச்சி, அவள் இப்போ இல்லை. அதனால் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஸோ இங்கே நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். உதயகுமார் சொன்ன மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தாலும் போனதே தெரியல. அப்படின்றது காரணம் இங்கே இருக்கிறவங்க பேசினது தான். அதே மாதிரி ஜெகன் இங்கே மேலே இருப்பார் தெரிஞ்சிச்சு. அவர் ரஜினி சாரோட ரசிகராக தான் இருப்பாருன்னு கண்டிப்பாக. சார் பார்த்தாரவங்க அந்த ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக அதை காட்டினீங்க அவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அப்படி கிட்ட வரும்போது என்னடா ஒரு ஸ்கர்ட் போட்டு நிற்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் வேலை ஏறும்போது அது ஒரு ஸ்டைல் இருந்தது, யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஸோ அவருடைய அந்த கெட்டப் இஸ் வெரி நைஸ், குட். எங்கேயா இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும், பேச்சில் மட்டும் இல்லை லுக்லேயும் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இஸ் அ வெரி க்ளோஸ். நம்ம என் கூட ஒர்க் பண்ணல, பட் இருந்தால் கூட அவர் பேசும்போது இன்னமும் ரொம்ப பழக்கம் ஏற்பட்ட மாதிரி அவருடைய அந்த பேசுகிற தன்மை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் முக்கியம். ஒருத்தரை நம்ம விரும்பணும், பேசணுன்னு விரும்பணும். அதனால் அவர் அப்படி எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச டீம் எல்லாருமே ரொம்ப அழகான டீம் பாலாஜி கிடைச்சது. இந்த படம் நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது எவ்வளோ அருமையாக ஒரு டீச்சரும் பார்த்தா. நான் முன்னாடியே பார்த்துட்டு அமிச்சேன் நான், இம்ப்ரெசிவ் அப்படின்னு அமிச்சேன் நான். ஏன்னா நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது, சொன்னால் நல்லா இருக்காது, அதை கடைசியில் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் ஐ லைக் த வே சிபி ஸ்போக். சிபி ஐ எம் ரியலி டெல்லிங், நான் யோசிக்காத ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். 365 நாள் 360 நாளால் நம்ம ஒரு 100 நாள் வேலை செய்கிற மீதி 200 நாள் என்ன பண்ணுறோம், அந்த 200 தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த 200 days is very important. Don't be idle, think of you, your brain should work, you should be calm. அது ஒரு பெரிய ஒரு லெசன், இட்ஸ் a fantastic lesson. ரொம்ப ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட எனக்கு அது சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா
உன்னுடைய வேலையில்லாத நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதான் ஒருத்தனை பைத்தியக்காரனாக்கும், அதான் ஒருத்தனை கெட்டப்படத்துக்கு கொண்டு போகும். அந்த நேரத்தில் நீ ஞானி ஆனினா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. கிரேட். ரியலி ஐ எம் ஹாப்பி தட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நாங்கள்லாம் we are learning from youngsters அப்படின்னும் போது I am proud of all the youngsters, very proud. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறீங்க, இது இப்படி அது அப்படி அது அப்படின்னு. அது பாலாஜி பேசும் பொழுது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இருக்கிற சைக்கலாஜிக்கலாக நான் பார்த்த விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் கஷ்டத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தான். அவ்வளோ பல கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதனால் சொல்ல முடியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் வேணும். அதனால தான் நம்ம மாதிரி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இனிமேல் அவன் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இந்த சினிமாவில் தான் இருப்பான் நிச்சயமாக. ஏன்னா ஒரு நல்ல பாதையில் வந்தான். அவன் பண்ண புத்திசாலி தானே என்கிட்ட சேரலை. ஏன்னா என்கிட்ட சேர்ந்துருந்தா வாசுவோட மாமான்றதாக தான் அவனுக்கு படம் கொடுத்தாங்க. அவங்க மாமா டைரக்டர், அதனால் படம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் he was very intelligent. No, he was very sure that I should not go to him. But he came and told me, I am going and joining him. Michigan. Good. கரெக்டாக போகிற பண்ணு. எல்லாத்தையும் சொல்லுவார், ஆரம்பம் எல்லாத்தையுமே சொல்லுவார். அதே மாதிரி அந்த மாதவனோட ஒர்க் பண்ணது எனக்கு தெரியாது. நான் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஐ சா ஆஃப்டர் சீங் தட் ஃபிலிமில் இதோடைய இதை பார்த்தேன் நான். ஏதோ சம் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் சம்திங் ஹஸ் ரிட்டன் அபவுட் மாதவன். அப்போ தான் நான் நினச்சேன் ஐம் ப்ரவுட் டு பி தேர் அப்படின்னு சம்திங் ஐ சா. ஸோ ஐ வெரி ஹாப்பி தட் இஸ் ட்ராவலிங் இன் த குட் பார்ட் அண்ட் நவ் ஹி ஹஸ் கம் அவுட் வித் அ ஃபிலிம். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மீடியா வந்து ஒரு டைரக்டரை கொண்டு போய் எப்படி நிறுத்த போகுது. ஹீரோவுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது ஹீரோ சினிமா ஆகிடும். கண்டென்ட்டுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது மீடியா வில் டெவலப் தி கண்டென்ட் அண்ட் மீடியா வில் கிவ் எ பிக் ஹெல்ப் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். மீடியா தான் டிசைட் பண்ணது ஒருத்தரை நிறுத்துறதும் அவங்கள அனுப்புறதும். இன்றைக்கி நாங்களாம் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு கிடைச்ச அற்புதமான பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா எங்களை திட்டுவாங்க, எங்களை புகழ்வாங்க, எங்கள் தோளில் கை போட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. எல்லாருமே தனி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அத்தனை பேரும் இதை போல் இருக்கிற யங்ஸ்டர்ஸை தயவுசெய்து வளர்த்து விடுங்க. நல்ல கண்டென்ட்டை நல்லா எழுதுங்க, பெரிய அளவுக்கு எல்லாரையும் உயர்த்துங்க. சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வரட்டும். சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர்றது உங்கள் கையில் தான். தயவுசெய்து டெக்னீஷியன்ஸ் கைக்கு வரவைங்க. வந்துட்டால் எல்லாருமே பெரிய படங்கள், நல்ல படங்கள், பிரமாதமான படங்கள் கொடுப்பாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இடை மின்னல், அதில் ஏற்பட்ட காதல் மிகப்பெரிய வசூல் மழையாக பெய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம், இடி மின்னல் காதல். நானும் பாலாஜி என்னோட பெட்டர் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ நான் 2 பேர் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம், அவனும் எமோஷனல் ஆகிட்டான். சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக, ஃப்ளெக்சிபிளாக எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் யாரும் மென்ஷன் பண்ண போகிறது, எல்லாமே நிறையா பேசிட்டான், டீட்டெயிலாக பேசிட்டான். நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அப்புறம் மெயின் சப்போர்ட் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும், அவனும் சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாம் என் ஒய்ஃப், எங்கள் அம்மா, மாமியார், பிரதர்லாம் எல்லாருமே, அதுதான் அவன் ஃபேமிலி சேரும், எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட்டெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்க முடியாது. அது மெயின் ரீசன், அவங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். அப்புறம் ட்ரீம் வாரியர்ஸ், அவங்க ஃபஸ்ட் டைம் படம் பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து ஒரு விஷயமும் கைட் பண்ணி எங்களை இப்படி பண்ணுங்கள், இதுமாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கள், அதுமாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் குவன் சார் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் டீம், தேங்க்யூ. எங்களோட ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, அவங்களும் எங்கள் கண்டென்ட் பார்த்து நாங்கள் அப்ரோச் பண்ணோடனே உடனே அவங்க அக்செப்ட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்
நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லி எங்களை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ரேடியோ சிட்டி. அப்புறம் வந்து எங்களோட மெயின் சப்போர்ட் வந்து எங்களோட மியூசிக் லேபிள் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் அவங்களோட டிஜிட்டல் டீம் 10 லோட்ஸ் 2 பேருமே வந்து இந்த படத்தை எப்படிலாம் நம்ம டிஜிட்டலாக ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் வைஸ் நம்ம டெஸ்டிங்காக பண்ணலாம், மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ராஜா அண்ட் திஸ் டீம். அண்ட் மீடியாலாம் ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. எங்களோட படத்தோட ஸ்டில்ஸ் ஆகட்டும், இன்டர்வியூஸ் ஆகட்டும் எல்லாமே பப்ளிஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிங்க. ஸோ மேலும் சப்போர்ட் பண்ணி 29 மார்ச் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நல்ல கண்டென்ட்டை மட்டும் நம்பி எடுத்த படம் இது. ஸோ மேலும் போயிட்டு மக்கள்கிட்ட ரீச் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் பாலாஜி நான் ராக்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனாக அறிமுகமாகி அப்புறம் ஒரு நண்பரானார். ஸோ பொதுவாக படம் பண்ணும்போது ரைட்டராக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, கமிட் ஆகும், பின்னாடி சம்பளம் வரும், அப்போ கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும். ஆனால் ஒரு டைரக்டர் ஆகும்போது நமக்கும் புரியும், நம்மளால் எழுத முடியுது, இப்போ இன்னொருத்தர் எழுத முடியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். பட் அட் சேம் டைம் இவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகும்போது ஒரு ப்ரொடியூசர் இல்லை ஒரு இன்வெஸ்டர் வந்து இவரை நம்பி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் பாலாஜி டைரக்டர் ஆகும்போது அந்த ரிஸ்கையும் அவரே சேர்த்து எடுத்தார். ஸோ அந்த தன்னை நம்பி தானே படம் போடுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணோம். அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன். அந்த நம்பிக்கை ஜெயிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir. We're looking forward to all the dialogues, Vasanam from the film. So much, Yasmin. அடுத்ததா இங்க வந்து பேச போற நபர் வந்து இந்த படத்துல அன்டாகனிஸ்ட் வில்லனா நார்வேல இருந்து வந்து எங்களுக்காக நடிச்சு கொடுத்தவர். Give it up everybody for Vincent Nakul அவர்கள். Thank you for joining us, sir. சரி, முதல்ல மிஷ்கின் சாரோட முகமுடி படத்தில் நான் அறிமுகமானேன். அந்த படத்துலேருந்து எனக்கு பாலாஜி தெரியும். அவரோட தொடர்ந்து பண்ணிச்சிட்ருக்கேன். அவரோட எல்லா ஸ்கிரிப்டும் என்கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவர் ஆரம்பித்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் என்னோட பிரதர் மாதிரி. இவ்வளோ வருஷம் ட்ராவலில் எனக்கு நான் மிஷ்கின் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு 2 கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று முகமுடி, இன்னொன்று பாலாஜி. அதனால் இந்த இடத்துல மிஷ்கின் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you so much, sir. So, பேசியாச்சு. I think you look absolutely stunning. A few words. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இடி மின்னல் காதல் பேரிலே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரி கண்டிப்பாக 29th மார்ச்க்கு அப்படியே வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுக்கு நம்பிட்டு தேர் ரிலீசிங் த ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட ராம் அண்ட் லக்ஷ்மன். கேன் யூ கெஸ்? our director, DOP cum producers, Balaji sir and JC sir. They are like the pillars, and they have during the film அவங்க ரொம்ப like cool minded இருப்பாங்க. I know there were a lot of stress pressure going on, but ஆனா அவங்க
in front of us they'll never show us that they are pressurized or something. Our full environment ரொம்ப chill, calm, they'll just keep the whole environment very calm and positive. அதனால தான் we could also be positive. And also obviously Ramoட Sita, which is Ramya, அவங்க செட்டில் வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜெனிசர்ஸ் வைஃப் ஆப்வியஸ்லி. And also I want to thank the whole team. Sibi, a very good co-star, very good friend. He's very hardworking. ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. He's been very supportive actor. I mean very எனக்கும் சில டைம் எனக்கும் மூட் ஆஃப் இருக்கும், ஏதோ இருக்கும். So he's been very motivating in that way. Then Yasmin, she's very beautiful on screen and off screen acting. She acts really well. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு. Then Jagin, அவங்க நமக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல I was very scared of him, but then I realized அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் இருக்காங்க. And because of that workshop which was conducted by our director, எனக்கும் கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு to act in a drama, thriller, suspense film. Also Jay Aditya, I've been I've done many advertisements with Jay. I think அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நாங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ it feels very proud that I'm working with him in this film and we both have grown together. Touchwood, we'll be working more together. Looking forward. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க and who are very supporting. Our villain of the movie, Priya auntie. I don't want to call you auntie. நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. And எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. All the assistant directors of the film, Vivek, Preeti, Janani, Yuvraj, எல்லாரும், sorry if I've missed out some names, but எல்லாரும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்கு. And I'm very lucky to be a part of this family. எனக்கு இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிகாஸ் obviously my family is there, but after them it's the இடிமின்னல் காதல் team, because this is the first time which made me very comfortable to perform. Also எனக்கு obviously மீடியாக்கு I want to tell you one thing, I just hope you pass on this message. Obviously you will. People will come to watch movie. படம் பார்க்குறதுக்கு அது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். I mean to watch a movie is a choice or a right, but to encourage the hardworking people, newcomers, is your responsibility. So please நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம மூவி பாருங்க 29th மார்ச்க்கு. I'm sure you all will like our performance. Thank you so much. சொல்லலாம், இட்ஸ் வெரி ஓவர்ஹெல்மிங். ஏன்னா நான் நடிக்கிற படத்துக்குலாம் என்ன தான் ஆங்கராக போட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, எல்லோரும் பேர் கூப்பிடணும், யூ கேன் சூஸ். பட் திஸ் மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஆங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அழகாக கூப்பிட்றாங்க, முக்கியமாக என்னோட அழகாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலண்ட் ஜாப். ஓகே, வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சாமுக்கு பிடிச்சி போச்சு. ஆங்கர் சாமி அந்த பாட்டு பாடி போடுனீங்களே ஒரு நிமிஷம், சாமில் எங்கேருந்தா சிங்கர் இருந்துச்சுங்களா, சாமுக்கு ஒரே ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. ஃபஸ்ட்டு திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ். ஐ திங்க் திஸ் ஹோல் இவெண்ட்டோட மெனக்கடல் ரொம்ப, I mean, someone has really thought down and attention to detail. Oh my God. இதெல்லாம் நான் நிறைய பெரிய படம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணதே இல்லை. Just shows someone has done their homework so well. Okay, first my thanks to media. நாங்கள் கடந்த ஒன் வீக்காக ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு மீடியா, ஆல் த ஒன் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களோட பண்ணோம் பாலாஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு, நாங்கள் பண்ண வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஐ எம் ரியலி ஓவர் ஃபேம். இன்ஃபேக்ட் எல்லா தேட்டர்லையும் ஹோர்டிங் இருக்குது.
எங்கள் வீட்டு பக்கத்தில் உட்லாண்ட்ஸ் தேட்டர் இருக்குது. வழக்கமாக அங்கே வந்து பேய்க்கு கல்யாணம், ஓகே, அப்புறம் ரஜினி ரேஸ், இந்த மாதிரி எங்கே வருதுனே தெரியும். அந்த படத்துக்கு தான் ஓடிடும். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போகிற எங்கள் படத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல்சோ மை favorite directors here, Mr. P. Vasu, okay, Mr. R.V. Kumar and parents. இவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். I don't know where to start. And Balaji, my congratulations to you. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியவில்லை. நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவன் நேரம் ஒரு பேப்பர் இல்லாமல் பேசினேன். இட்ஸ் கைண்ட் ஓல்டு. நான் ஆங்கராக இருக்கேன். அதுதான் நான் கனெக்ட் பண்ண நானும் சாயம் போய் ½ பேசிக்கிறான் பாரு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்ன, நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன். நீ விட்டு நீ எல்லா பேரும் சொல்லிட்ட. நீ விட்டு போன பேர் இந்த மக்களை எம்பி தேர்தலில் சீட்டு கிடைக்காத 2-3 பேர் தான் விட்டுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் படுத்திருந்தா எஸ்பிஐல யாராவது எவ்வளோ பணம் வாங்கினாங்கிறது கூட நீ சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப தெளிவாக பேசினேன். ஓகே, தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ். நான் வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோ நிறைய படம் வந்திருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தேட்டருக்கு வரேன். இங்கே ஒரு தேட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம். இங்கே பண்ணதே தெரில. அண்ட் ஸ்க்ரீன் இருக்கு, பட் புட் எல்இடி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் யூ ஸ்டூட் அவுட். அடுத்து படம் பண்ணுறவங்க யாருன்னா பண்ணால் பாலாஜி ஜெயசிகளை போய் இது படம்லாம் பண்ணுறது எப்படி ப்ரொமோஷன் பண்ணோம், ஹவு டு வி டேக் இட் டு ஆடியன்ஸ், நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டே பண்ணலாம். விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஷுட் டூ இட். இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் திங் பிகாஸ் முதல் முறையாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டுன்னு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ளே வரேன். நம்ம சபரி அண்ணன் பாலாஜி கேட்கலாம், ஆனால் இது பிரேக்கப் இல்லை, நான் பரவாயில்ல நான் போய் போட்டேன்னு சொல்லி சபரி அண்ணன் நான் தான் சொல்கிறேன். அவன் ஷூட்டிங்லேயே மேக்கப் போடல, அவனுக்கு நான் வான்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு போய் மேக்கப் போட்டு இப்போ பளிச்சுன்னு சட்டெல்லாம் மாற்றின்னு வராங்க. அதான் எங்கே ஆக்சுவலி எப்படா சட்டம் மாற்றினேன்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் குட் திங். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க், ஓகே, எங்கள் படத்தோட பிஆர்ஓ டைமண்ட் பகவான் அண்ட் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ தேர்ஸ் ஒன் மோர் திங். டுடே வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தோட 8வது ஓகே நினைவு நாள். ஸோ சார், wherever you are, please bless us, okay, bless us for a movie to make it good. Thank you so much. அப்புறம் இன்னொரு விஷயம் பாலாஜி சொன்ன போல கபிலன் பாய் லிரிசிஸ்ட் வந்து மிஷ்கின் சொன்னதுனால சம்பளமே பேசல, ஓகே அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பகிர்ந்துச்சு. நல்லா தான் ராக்கெட் டீமில் தான் எனக்கு பாலாஜி பழக்கம். சப்போஸ் மாதவன் சொல்லி நான் வந்து வச்சுக்கேன், எனக்கு சம்பளமே கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாதவன் சொல்லி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ஐம் தேங்க்ஃபுல். நோ ஹி பெய்ட் மீ. அப்புறம் தோ வித் ஆல் குடோஸ் டு பாலாஜி எவ்ரி திங். எல்லா ப்ரொமோஷனும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் முடிச்சாங்க. நான் நாளைக்கு ப்ரொமோஷன் காலைல ரிமைண்டர்லாம் அனுப்பிச்சோம் எல்லாம் வந்துடணும். ஆனால் இளையராஜா பார்க்கும்போது மட்டும் சொல்ல கூட இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் பாட்டி சொன்னோம், சாமியை பார்க்கும்போது எல்லாரையும் கூட்டும் போகணும். திருப்பதியில் அதை வந்து கூட்டமே அதிகம். அது மட்டும் அவங்க போய் தனியாக பண்ணுறாங்க. எப்போ போனாங்க எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஓகே, அண்ட் ஆனால் டி வாசனேன் I just have, I don't know, நிறைய சொல்லணும், but I'll just tell you. Okay, and in fact எங்கள் படம் ஷூட் அப்போ சபரி அண்ணன் கிட்ட அடுத்த சீன்லாம் பேசுகிறேன். சபரி அண்ணன் இஸ் ஆஸ்தான மேக்கப் மேன் ஆஃப் பி வாசனோட படங்கள் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்து சந்திரமுகி ஐ திங்க் வாஸ் ஹேப்பனிங் அண்ட் செட்டிங் அப் த டீம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கேட்பேன், இப்போ அப்போ தான் செட் பண்ணது பாரு, என்ன பண்ணீங்க, அடுத்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பி வாசஸ் நோ ஃபிலிம்ஸ். ஐ குட் ஜஸ்ட் சே எல்லா ஃபிலிம் டேரக்டருக்கும் தெர் பி 5 மூவிஸ். ஓகே, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். பட் Mr. P. வாசோட 5 மூவிஸ் டாப்பில் எடுக்கலாம். மை ஆல் டைம் ஃபேவரட் இஸ் நடிகன். ஐ டோன்ட் நோ எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் தெரியாது. ஐ நோ இட் பை ஹார்ட். அண்ட் மை நம்பர் 2 மூவி இஸ் சின்ன தம்பி. ஓகே, தென் கம்ஸ் சந்திரமுகி, மன்னன் அண்ட் வால்டர் வெட்டி. இப்போ வரும்போது மன்னன் படம் பார்த்துருக்கேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங், சூப்பர் ஸ்டார்லாம் அந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பி பண்ண முடியுமா, அவரே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் நான் வந்தோன்னு அதான் கேட்டேன். அண்ட் அமேசிங், டைம்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் சினிமாவின் 2 பெரிய தலைகள், ஒருத்தர் பி வாசு ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆர்.வி. உதயகுமார் எங்கள் உலக நாயகனை வச்சு சிங்காரவேலன். அந்த படம் தியேட்டரில் 6 வாட்டி பார்த்த ஒரே படம் அதுதான். ஐ வாஸ் இன் ஸ்கூல் தட் டைம். ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். இன்ஃபேக்ட் வடிவேல்னா நம்ம எல்லாம் இப்போ ரசிகராக இருப்போம். ஆனால் அந்த படத்துலேயே நான் ரசிக்கிறேன். அப்போ யாருக்கும் தெரியும் வடிவேல். இப்போ யாரும் யோசிப்பேன், வடிவேல் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் யார் அது கை சுற்றி எல்லா. I think it's amazing that movie. Thank you so much, sir, for giving us this timeless entertainment with us. ரொம்ப நன்றி. And
Anyway, and thanks, I don't know, Sonamari, I don't know where to start, where to end. And amazing, my beautiful cast is here. And Sam, thanks so much, Sam. Okay, thank you so much. I think உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தான் புரியுது. இதெல்லாம் பண்ணும்போது ஃபோன் பண்ண எதுக்கு பண்ணாங்க தெரியல, எல்லாம் பாட்டுக்காக எடுத்துக்கிறாங்க தெரியுது. ஐ திங்க் சொன்ன மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் யூ ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் his BGM work and your work at Vikram Veda. And the music is unbelievable. I hope in the particular I'm going to watch the movie. You're going to entertain us. Thank you so much. And இப்போ சொன்ன மாதிரி யார் பேர் இல்லைன்னு தெரில. ஓகே, ஸோ 29 மார்ச் 29 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த மூவிஸ். எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி படம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டேக் இட் டு த ஆடியன்ஸ். அதுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேரஸ்னா தேங்க்யூ சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆர் கெஸ்ட். இஃப் ஐ மிஸ் சம் ஒன் ப்ளீஸ் forgive me. இறந்த பிறகு தான் எல்லாம் மறந்துட்டேன். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலாஜியோட ஃபேமிலி, ஜேசி ஃபேமிலி எல்லாம் அங்கே இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஜேசிலாம் கண்டிப்பாக டுநைட் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அவன் மனைவி இருக்கான் மேலே வந்து பாலாஜி தான் பெட்டராக பண்ணுறான் அவன். ஐ டோன்ட் நோ, யோசிச்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு சொன்னாலும் சரி, எப்படி ஒரு பையனை சொல்லலாம்னு சொல்லி. ஸோ ஐம் ஷோர் பாலா ஜேசி இட்ஸ் கோனா பி டஃப் டே டுநைட் அட் ஹோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் வந்து மேடி சார் கிட்ட கதை சொல்ல போனார். அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்டாக ஆக்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து நடிப்பாக இருக்கும். பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதில் நடிச்சிருக்கவங்க, டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவர் இந்த படத்தை என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது. நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ண புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமோ எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது இது ஹிட் ஆகிருந்த ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து உண்மை பண்ணல. ஒரு புதுசான ஒரு முயற்சி, இது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்ன பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படி திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கமாக அப்படி நம்ம ஒரு ஆச்சரியம் வரல. ஸோ மியூசிக் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்து இருந்துச்சு. அவர் போட்டு விட்டு வெளில வந்து நினைக்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரும் வந்துருந்தாங்க போல இருக்கு. அவர் திட்டிட்டு இருந்தார், என்ன எப்படி இருக்கு சரியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா, சரி ஓகே இது என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்ல இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறைய இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டா தெளியும்னு சொல்லுவாங்க. அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னால் ஒரு கதை சொன்னார், அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும், அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறேன், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். மலையாளத்தில் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யார் ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர், யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்தர் சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்திருக்கு, நல்ல கண்டென்ட் படங்கள். ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைன்னா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா
அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலெலாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலேயே அப்படி தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிற குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர். அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன். நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே. ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் வருவாங்க. அது நியாயமும் கூட. ஆனால் அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு ஆள் நடித்தா தான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியாக கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் கதையெல்லாம் இருக்கு. ஆனால் என்னன்னா அங்கே எங்கே வந்து அங்கே பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா பிரஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழில் மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவர் இருக்கிறாரு பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இதில் நடித்த அந்த 6 கேரக்டருக்கும் இவங்க தான் கரெக்டுன்னு அவருக்கு தோன்றிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இவங்க நடிச்சா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட்டை நம்பி மட்டுமே எடுத்துருக்கிற அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்கள் பாருங்க. ஏன்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்தில் நான் பண்ண நிறைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான். இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட்டை தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க. சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% நீங்கள் செல் பண்ணுவீங்க தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்போ நான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அது எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப கிராமராக படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கிராமராக ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தப்பான கிராமரில் படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழில் எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புகிறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படம் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக்கல் டீமாக இதில் எடிட்டர்ஸ் எல்லாருமே, எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் டீம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மேடைகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவேன்னு ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற ரிலீஸ் ஆனதுலேருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னென்னா நான் பண்ண நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டைரக்டர் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமா நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கும் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம் ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா மியூசிக் டைரக்டர் தூக்கணும்னு சொல்கிறாருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டாக சும்மா ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீன் ஆக்சுவலி இப்போ ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி அவங்கள பில்ட் பண்ணிட்டு ரொம்ப டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து மியூசிக்லேயே அவங்கள எடுத்துகிட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த பாட்டு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங், அந்த சாங் வந்து ஒரு 2 பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜில் காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்டில் இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்களாம் கிடையாது. நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நான் இந்த படத்தையும் பார்க்கறது இல்லை. ஹிட் ஆச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலாம் அது எவ்வளோ பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். ஸோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இந்த படம் வந்து என்னுடைய உழைப்பில் எல்லா படத்துக்கும் போடுற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து. ஏன்னா நீங்கள் பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் உள்ள ஜீவன் இருக்கும். நான் சொல்லுவேன் சில டைம் அதான் என்ன அவருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லுவேன்.
தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேறு. ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னு தெரியல. ஸோ சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஸோ அப்படி பண்ண படங்கள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா, அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்கல பாட்டு. ஆனால் எண்டாவது நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், திருப்தியும் இருக்குது. அப்படி தான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும். இதுக்கு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கபிலன், அவர் இதுக்கெல்லாம் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மேடையை நான் கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Sam sir. Next we have சென்சேஷன். ஒரு சென்சேஷன் தான் இங்கே வந்து பேச போகிறாரு. பிக் பாஸோட சென்சேஷன் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து எல்லா யங் கேர்ள்ஸோட ஹார்ட் த்ராபாக வந்து மாறி இருக்கிற ஒரு சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் லீட் ஆக்டர் சிவி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சிவி, லுக் டேஷிங் as always. Over to you. ஹலோ மேம், பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது பிரசாத் ஸ்டூடியோ வழியாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்கால்வாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப. வேறு எதையுமே நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாய் வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன். 3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போதே எனக்கு மெயினாக அது ஒரு மெயின் விஷயமாக பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க. இன்னொன்று இதில் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்லேயே இல்லை படம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடித்து வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுற்றி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பாதியாச்சு. அப்புறம் அப்படியே கம்மியாகும். நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள் இன்றைக்கி நான் இது வந்து நான் பிக் பாஸ் போகும்போது எனக்கு தெரியும். வெளியே வந்தோன்னா இது நடக்கும். இதை தாண்டி இதை நம்ம அப்பயே யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்லை வந்தோன்னா நம்மளை ஒரு 10 பெரிய டேரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க, படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலியூஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைமில் நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகிறோம்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 இயர்ஸ் நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோம்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து
கதைகள் நிறையா வந்துச்சு. இன்னும் நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்குது. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த இடிமின்னல் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார். ஸ்க்ரீன் ப்ளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அவர் ஜேசி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. அது ரொம்பவே முக்கியம். எனக்கு பிக் பாஸில் இருக்கட்டும், இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னார், நேர்மையாக இருக்கீங்க. எவ்வளோ மேடைகள் கிடைச்சாலும், எவ்வளோ பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையும் உண்மையை விட்டுறாதீங்க, அதுதான் உங்களை கூப்பிட்டு போகணும்னு சொன்னார். பட் அதுதான் நானும் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுற டீமுமே அதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்றைக்கி அவர் பேசும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவர். இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், சென்சாரில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இதை நம்ம நடிக்கவும் முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் தான் நம்மளை பற்றி பேசும். ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரே ஒரு விஷயம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இன்றைக்கி போயிட்டு இங்கே உள்ள யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃப்யூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கி நீங்கள் வேறு யார்கிட்டயா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே எங்கள் எல்லாருமே பிடிக்கும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயுமே சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடும். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டாக, பயங்கர டேலண்டடாக, எல்லாம் டான்ஸ், ஃபைட்டு, அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் கைவிட்டுடுறாங்க. போதுண்டா அப்படின்னு. இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர், எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிடலாம். பட் இல்லை, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பாக நிஜமாக இருக்குது. இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. எனக்கு வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிட்டே இருப்பார். அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது வந்து, ஒரு ஆக்டராகவோ ஒரு ஹீரோவோ ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ த்ரூ விக்ரம் இருக்காரு, இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆக்டரோட சன் இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து இவர் இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆகிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ இங்கே எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து, நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே. படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமாக ஓடிடும், இதை மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட. நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம். இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன். இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். அதே தான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பாக இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு தான், இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவோம். என் நம்பிக்கை இருக்குது, இந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா மேடைகள், நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
Thank you so much. All the very best with the Minal Kadal Sibi. Next வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். 26க்கு நம்ம எல்லாருக்குமே ப்ரீமியர் இருக்கு, ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும். அண்ட் 29க்கு படம் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரை இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிடலாம். இந்த ஈவெண்ட்டை பற்றி பிகாஸ் நெக்ஸ்ட்டு பேச போகிறது சீஃப் கெஸ்ட் தான். ஸோ இது என்ன இந்த ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ டைமண்ட் பாபு சாருக்கும் சதீஷ்க்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் இதுக்கு. ஏன்னா லைக் நம்ம படத்துக்கு 2 PROs இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ள தெர் இஸ் எங்கேயோ இதுலேயுமே ஈகோவோ எதுவுமே இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் கைடன்ஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னு சொல்லும் போது அதே கைடன்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ நான் வந்து பிரசாத் ஐ டோன்ட் நோ அது என்ன சொல்லுவாங்க அந்த ப்ரிவ்யூ இது பார்த்தேன். ஸோ நான் ரொம்ப க்ரீடியான ப்ரொடியூசர் தான். ஆனால் எனக்கு அங்கே பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப க்ளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி நான் இங்கே வந்து பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ தேசட் எடுத்துக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிரசாதில் சொன்னாங்க இம்மீடியட்லி நைட்டோட நைட்டாக டைமண்ட் பாபு சாரும் சதீஷும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்ல, என்னங்க 2 நாள் ஈவெண்ட் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் போட்டு கொடுத்த பிராண்ட் அவதார் டீம் அவங்களோட லைக் அவங்க பிராண்ட் அவதார் இமீடியட்லி அக்செப்டட் வாட் மை விஷன் வாஸ், ஒய் ஐ வாண்டட் டு ஷிஃப்ட். ஏன்னா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்து இது பண்ணணும்னு சொன்னது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி செஞ்சு கொடுத்த அவங்களோட டீம். அண்ட் மேஜர் இந்த ஆடியோ எல்லாம் பண்ணி கொடுத்த மிஸ்டர் சபரி, அவங்க கம்பெனி பேர் ஸ்டேஜ் லைட். ஸோ அதுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம், பட் எனக்கு தெரியும் இந்த வென்யூ கிடச்சதே 2 மணிக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்டாங்க, சரி சார் யாரெல்லாம் சார் கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள், நம்ம கெஸ்ட்டாக யார் சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நான் தான் சொன்னேன் டெஃபினெட்லி மிஸ்டர் பி வாசு இருப்பார், நாட் ஆஸ் அ அங்கிள், டேரக்டராக தான் எனக்கு வேணும். அஃப்கோர்ஸ் என்னோட டேரக்டர் கேட்டால் அவர் ட்ரெயின் படம் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ கௌதம் ராமச்சந்திரன் சொன்னேன், அவர் வந்து பாம்பேயில் மீட்டிங்கில் இருக்கார். மேடி சாரை கேட்டேன், மேடி சார் இமீடியட்லி நான் ஒரு வீடியோ போட்டு தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட 3 டேரக்டர்ஸ் இல்லை. அப்போ இமீடியட்லி நான் டைமண்ட் பாபு சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் இப்போ ஆர்விக்கு உதயகுமார் சாரோ பேரர் சாரோ எனக்கு பர்சனலி தெரியாது, பட் என்ன சார் எனக்கு வந்து டேரக்டர்ஸ் தான் இருக்கணும். பிகாஸ் டேரக்டர்னால தான் நான் இங்கே இப்படி இருந்திருக்கேன், இந்த மாஸ்டர்ஸ்லாம் இருந்து இவங்க படம்லாம் பார்த்துட்டு தான் நான் இருந்திருக்கேன் போது இமீடியட்லி டைமண்ட் பாபு சார் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி டேரக்டர்ஸ் யூனியன் கிட்ட பேச சொன்னாங்க. ஸோ டேரக்டர்ஸ் யூனியன்லேருந்து ஆர்வி உதயகுமார் சார்கிட்டையும் பேரர் சார் சரண் சார்கிட்டையும் பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா டேரக்டர்ஸாக இந்த ஸ்டேஜில் வரணுன்றதில் நான் ரொம்ப லைக் என்னோட விஷனை சப்போர்ட் பண்ண டேரக்டர்ஸ் யூனியனும் டைமண்ட் பாபு சாருக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அடுத்தது யாருன்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இவங்க தான் பேசுவாங்க. ஸோ இதில் வந்து பாவக்கி என்டர்டெயின்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஷோ த ஃபேஸஸ். ஏன்னா இப்போ நாங்கள் ப்ரொடியூசராக முன்னாடி வந்துட்டோம், நிறுத்துட்டோம், காஸ்ட் அண்ட் குரூ பேசிட்டாங்க, அதுக்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச். ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸரும் டேரக்டரும் நான் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் சிரிச்சு என் முகம் இன்னும் அப்படியே இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாவக்கி என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிற என்னோட டீம். அது டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்த எல்லாரையும் நான் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றேன், இன்க்ளூடிங் என்னோட அசிஸ்டன்ட் எடிட்டர் அருண். ஸோ எல்லோரும் கொஞ்சம் டக்குன்னு முன்னாடி வந்திருக்கேன். அண்ட் என்னோட ஆஃபீஸ் டீமாக இருக்கிற எல்லோரும், மாஸ்டரும் வாங்க, ஸோ ஜேகே சார் வாங்க, எல்லோரும் வாங்க, ஸ்ரீவாஸ் எல்லோரும் வாங்க, மகேஷ் வாங்க. எல்லாம் ஒரே ரீசன் தான், நாங்கள் மட்டும்தான் ஃபேஸ், வி கெட் த ஃபேஸ், பட் ஐ வாண்ட் டு ஷோ. ஏன்னா இது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஜனனி, அருண், ஈஸ்வர், சுரேந்தர், தாஸ், யுவராஜ், சூர்யா, இதோட மாஸ்டர், நம்ம ஜெய்சங்கர், மகேஷ், ஸ்ரீவாஸ், உதயா, ஜேகே சார். ஸோ இவங்க தான் டே அண்ட் நைட், அதாவது அதுவும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என் டைரக்ஷன் டீமை நான் பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு 7-6 படம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ என்னை நம்பி ஃபஸ்ட் படத்துக்கு வந்தாங்க. டு பி ஆனஸ்ட், ஒரு ஆள் கூட சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தானே வந்தேன், நீங்கள் என்ன சார் ஒருத்தன் போஸ்டர் பார்க்குறான், ஒரு ஆள் இது பண்ணுறான், தாஸ் இதில் லிரிக்ஸ் எழுதுறான், எல்லாரும் இப்போ ப்ரொடியூசர்ஸாக ப்ரொடக்ஷன் பாய்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ யாருமே சார் இது என் வேலை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ அருணுக்கு நான் இந்த இடத்துல பெரிய சாரியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எடிட்டராக நான் ஆண்டனி சாருக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தேன், ஆண்டனி சார் எனக்கு தெரியும், லைக் ஆண்டனி சார் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இவனுக்கு அது ஃபஸ்ட்டு படம், அதுவும் என்னென்ன சென்சார் என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான். அது எங்கேயுமே சார் ஆண்டனி சார் தானே பேர் போடுறீங்க, அவரையே கூப்பிட்டு பேசுங்கன்னா அந்த எதுவுமே இல்லை. அந்த பேருக்கு இது பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ்.
ஸோ இந்த இது வேணா இவங்கெல்லாம் முன்னாடி வந்தது கிடையாது. ஐ வாண்டட் டு ஷோ தெம் ஸோ தட் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். பாவக்கி என்டர்டைன்மெண்ட் கெட்ஸ் ஆல் த கிரெடிட், பட் த டியூ ரீசன் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு குரூப்பையும் நான் மேடையில் ஏற்றணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes. என்னோட ஃபேமிலி சாரி ஒரு பிஆர்ஓ சார் சொல்லுவோம், ஸ்டில் மட்டும் எடுத்துக்கிறேன்.